ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த கடைசி ஐபிஎல் ப்ரிவ்யூ வீடியோல இந்த 2 டீமும் விளையாடினா ஒரு நார்தர்ன் டர்பின்னு சொல்லுவா. இந்த 2 டீமும் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப பஞ்சாபோட ஆரம்பிச்சோம்னா, இந்த 3 வருஷம் இந்த போன சைக்கிள்ன்னு பார்த்தோம்னா, மெகா ஆக்ஷன்ல நான் நன்னா பண்ணான்னு நெனச்சேன். அத வச்சுண்டு அவளால குவாலிஃபை பண்ண முடியல. அந்த 2 வருஷம் அதுக்கப்புறமா அந்த முதல்ல கட்டின காம்பினேஷன உடைச்சுட்டு ஒரு சில புது பிளேயர கொண்டு வந்தா. இந்த நேரத்துல ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸ் முன்னேறி வந்திருந்திருக்கா. ஆனா அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன சரியா எடுக்காததுனால அவ குவாலிஃபை பண்ணல. போன வருஷம் நெறைய மேட்சஸ் ஒரு நாரோ மார்ஜினால தான் தோத்தா. டாக்டிக்கலி தட் திங்க் டேங்க் ஹஸ் பீன் நாட் அப் டு த மார்க். பிளேயரும் ஓவர்சீஸ் காம்பினேஷனும் சரியா எடுக்காததுனால அதனால்தான் how well the Indian players was doing, it was not able to prop them up to that qualification spot. இப்ப இந்த ஆக்ஷனை பார்த்தோம்னா முதல்ல ஒரு பெரிய சைனிங் அஷ்தீப் சிங் எதிர்பார்த்த விஷயம்தான். நான் 18 கோடி போற அந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடினா எனக்கு அது தோணல. ஆனா பிகாஸ் he was a first player to be auctioned, எல்லாருமே பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம் போடுவான்னு தெரிஞ்சுட்டு ஏத்தி விட்டா அவர் நல்ல ஃபார்ம்லயும் இருக்கார் இப்ப. ஸோ ஐ திங்க் there is a correct signing. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் ஆல்மோஸ்ட் 27 crores. இப்ப நான் வீடியோலயே சொல்லியிருந்திருக்கேன், கொஞ்சம் வருஷம் விட்டா அவர் இந்தியா கேப்டன் ஆவே இருக்கணும். ஸோ சில பேர் சொல்லுவா did they go too highly for him ன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரை கரெக்டா யூஸ் பண்ணா அந்த வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் பார்த்தோம். இஸ் அ மேட்ச் வினர். அந்த கான்ஃபிடென்ஸோட இந்த சீசனுக்குள்ள வருவார். ஐ தாட் போன சீசன் தேர் வாஸ் அ கிளவுட் அரவுண்ட் அந்த கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன். இப்போ he has continued to establish why he is a match winner. அதனால தான் அந்த கான்ஃபிடென்ஸோட அவர் இந்த சீசனுக்கு வருவார். நான் இன்னொரு நிறைய வீடியோலயே இப்படி சொல்லியிருந்திருக்கேன். ஒரு பிளேயருக்கு 20 கோடி மேல கொடுத்திருந்தாலும் நிறைய பிளேயர் இந்த மெகா ஆக்ஷன்ல they were unsold at பேஸ் பிரைஸ், இல்லைன்னா பேஸ் பிரைஸ்லயே வாங்கியிருந்தா. பஞ்சாப் கிங்ஸே ஒரு ஜாஷ் இங்கிலீஷ ஒரு 2.4 crores வாங்கினா, which is a steal. கிளென் மேக்ஸ்வெலே 4 crores வாங்குறது is a steal. So even though they spent that money for Shreyas, வேற ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கியிருந்தா they could have got better options in my view and they could have spent less money. அதை தவிர இப்ப இந்த பேட்டிங்கை பார்த்தா ஒரு லோடட் பேட்டிங்கா இருக்கு. எதனால நேஹால் வெதராக்கு டீம்ஸ் இன்னும் ஜாஸ்தியா போடலன்னு தெரியல. இப்ப ஆர்சிபிக்கு அப்ப ஒரு 30 கோடிக்கு மேல இருந்தது. அவருக்கு லெஃப்ட் ஹேண்டரே இல்லை. நேஹால் வெதரா ஒரு 4.2 crores எடுக்க விட்றா. எனக்கு அது புரியவே இல்லை. பிரியான்சாரியா ஒரு அட்டாக்கிங் ஓப்பனர், ஒரு பிளேஸ் ஃபார் டெல்லி. ஒரு மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு ஓவர்லயே 5 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ they have bought him. I think he's a very good signing. நான் எல்எஸ்டிக்கு எடுக்கணும்னு சொன்னேன், ஆனா அவ எடுக்கல. இப்ப அவ ஓப்பனரே இல்லாத இருக்கா. ஆனா பஞ்சாப் கரெக்ட்லி they have bought பிரியான்சாரியா at lower price. இப்ப ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 11 crores. இப்ப போன சீசன் நன்னா பண்ணர். குவென் மேக்ஸ்வெல் ஒரு சில வருஷமா ஐபிஎல்ல நன்னா பண்ணது கிடையாது. நிறைய ஆஸ்திரேலியாக்காரெல்லாம் எடுத்திருக்கா இந்த டீம்ல. கோச்சே ஆஸ்திரேலியன் தான். ஐ ஃபீல் தட் since they picked him for a lower price also, they can look to get the best out of him. Our spin bowling போட்டாலும் இந்த முல்லன்பூர் சர்ஃபேஸ்ல எடுப்படும். ஒரு சைனிங் எனக்கு புரியல. இப்ப there's a cluster of signings. மார்க்கோ யான்சன், லோக்கி ஃபர்குசன், ஜேவியர் பார்ட்லெட். இப்ப இந்த கடைசி 2 பேரோட ஆரம்பிச்சா இந்த காம்பினேஷன்ல 2 பியூர் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் வரவே முடியாது. அதை வச்சுட்டு 2 பேர் எடுத்திருந்திருக்கா. மார்க்கோ யான்சன் 7 கோடிக்கு எடுத்திருந்திருக்கா. ஏன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நன்னா பண்ணு. இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அப்ப கூட ஒரு 4 கோடிக்கு எடுக்கலாம். எந்த டீம், எந்த ஐபிஎல் டீமுக்கும் மார்க்கோ யான்சன் இஸ் கோயிங் டு பி a value for money based on the conditions? No. அவர் does he bowl as full as other bowlers? நம்ம அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பார்த்தோம், அவர் போடுற லெங்ஸுக்கு எல்லா மேட்சும் அடிவாங்க. அவர் டெத் பவுலர் கிடையாது. அவர் பேட்டிங் அடிச்சு ஒரு மாசக்கணக்கு
ஆறுது. இந்த பிட்ச்ல அவர் கடைசியில வந்து அடிக்க பார்த்தா படுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படாது. 7 கோடி குடுத்து மார்க்கோ யான்சன் எடுத்திருக்கா. எனக்கு புரியவே இல்ல. நியாயப்படி அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் தான் விளையாடணும். அவர் தான் என்னோட டீம்ல எடுத்திருக்காரு. இஸ் பீன் டூயிங் பெட்டர். ஆனா 7 கோடி அண்ட் அ பிகர் நேம்னால இஃப் தே பிளே மார்க்கோ யான்சன், இருக்கிறதுலே இந்த bowling attack 2 bowlerோட கையில தான் இருக்கு. மார்க்கோ யான்சனையும் விளையாடினா then that strength will decrease, the weakness will show more. So அதான் அந்த bowling வந்து கண்டிப்பா வீக்கா இருக்கு. the batting is a loaded batting. இப்ப இந்த 11 பார்த்த உடனே we can see how to optimize this team. நான் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் டு ஓப்பன் த பேட்டிங். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3, அவரே சொல்லியிருக்கா ஸ்ரேயஸ் ஐயர் வில் பேட் அட் 3ன்னு. சுஷாங்க் சிங் 4, கிளென் மேக்ஸ்வெல் 5, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 6, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் நம்பர் 7, ஹர்ப்ரீத் பிரார் 8, வெஷாக் விஜயகுமார் நம்பர் 9, அஷ்தீப் சிங் 10, யுஸ்வேந்திர சஹல் நம்பர் 11. இம்பாக்ட் சப் ஒரு நெஹால் வதேரா வந்ததுன்னா இது ஒரு செம பேட்டிங்கா ஆயிடும். எல்லாருமே அட்டாக்கிங் பிளேயர்ஸ். ஆனா ஒரு சஷாங்க் சிங் இஸ் ரிலையபிள் பிளேயர், ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ரிலையபிள் பிளேயர். எல்லாருமே அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான். பட் ஹோப்ஃபுல்லி இஃப் தே கேன் ஆல் ராலி அரவுண்ட் தோஸ் டூ, கொஞ்சம் பொறுப்போடையும் விளையாடுவா டிஸ்பைட் தே கேன் பிளே தேர் ஷாட்ஸ், தென் ஐ திங்க் த பேட்டிங் லுக்ஸ் அ லோடட் பேட்டிங். அப்புறம் பவுலிங்க பார்க்கலாம். இப்ப அர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலைன்னா அவ மார்க்கோ யான்சனா தான் விளையாடுவா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல. அது ஒரு தப்பான ஒரு டிசிஷன். மார்க்கோ யான்சன் அவர் வந்து ஒரு ஷார்ட்டர் லெங்ஸ் தான் போடுவார், அவ்வளோ ஃபுல்லா போட மாட்டார். அவர் அடி வாங்கினா அர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல 2 விக்கெட் ஒரு விக்கெட் எடுக்கலைன்னா 2 ஓவர்ல. சஹல் வித் இந்த மிடில் ஓவர்ஸ் த ஒன்லி விக்கெட் டேக்கிங் த்ரெட். அவர் போன வருஷம் நம்ம பார்த்தோம் விக்கெட் எடுத்தார், ஆனா ரன்னுக்கும் போலாம். அவர் ரன்னுக்கு போனா ஹூ அதர் விச் பவுலர் இன் திஸ் அட்டாக் இஸ் கோயிங் டு டேக் விக்கெட் இந்த மிடில் ஓவர்? யாராலுமே எடுக்க முடியாது. இந்த ஸ்லோ பிட்ச்னால இந்த கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ப்ரீத் பிரார் அவளை போட்டு எக்கானமி ரேட்னு பார்க்கலாம். ஒரு சில பேட்டிங் ட்ராக்கு இந்த அவே டீம்ஸ் எல்லாம் போய் விளையாட போனா they will struggle if those 2 bowlers do not fire. bowlingல ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. இப்ப பேக்கப்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப மார்க்கோ யான்சன் எனக்கு பொறுத்த வரைக்கும் விளையாட ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஏன்னா அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் போல்ஸ் ஃபுல்லர் லெங்ஸ், ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. ஆனா இவ்வளோ பிளேயர் வச்சுட்டு இவ்வளோ அடிக்கிற ஆள் வச்சுட்டு மார்க்கோ யான்சன் கடைசியில பேட்டிங்னு பார்த்தா ஐ டு நாட் அக்ரி வித் தட். அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் யூ கேன் கிளப் ஹிம் இன் வித் ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், ஒரு ஸ்டெடியா விளையாடுற ஒரு பிளேயர். யூ கேன் ஆல்சோ அக்சிலரேட் அட் தி எண்ட். எல்லாருமே இறங்கின உடனே அடிக்க தான் போறா. ஆரோன் ஹார்டி வந்து எனக்கு எதுக்காக எடுத்தா எனக்கு புரியல. இப்ப மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு பேக்கப்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் வந்து இஸ் கோயிங் டு பி அ பேக்கப்? நோ. ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேக்கப் யாருமே கிடையாது. ஆரோன் ஹார்டி அவருக்கு பதிலாக ஓப்பனிங் இறங்கினா கூட அந்த பயம். ஆரோன் ஹார்டி பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங் காம்பினேஷன் ரொம்ப ஒரு வீக்கான அந்த பயம் கொடுக்கல. ஓகே, பிரப்சிம்ரன் சிங் has been doing okay in the last 2 seasons. ஆனா அந்த ஜோஷ் இங்கிலீஷ் தான் அந்த ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு பயமே கொடுக்கிறார். அவருக்கு பதிலாக அந்த ஆரோன் ஹார்டி இறக்கினா ஐ எம் நாட் டூ கன்வின்ஸ்டு. பிரியான் சாரியா இஸ் a local player, you can play him. மேபி இப்போ ஜாஷ் இங்கிலீஷை ட்ராப் பண்ணக்கூடாது. பிரப்சிம்ரன் சிங்கை ட்ராப் பண்ணா ஐ டோன்ட் திங்க் they will want to, but பிரியான் சாரியா இஸ் a very good player, but I don't think he can get into this team. அப்புறம் இப்ப வேற ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் குல்தீப் சென் வேகமா போடுற போலர். ஆனா விஷாக் விஜயகுமார் கேன் ஆல்சோ போல் ஸ்லோ டெலிவரிஸ் கடைசியில. அதனாலதான் தே மே கோ வித் ஹிம் அஹெட் ஆஃப் குல்தீப் சிங் சென் இன் த ஹோம் மேட்சஸ். அப்புறம் இன்னொரு ஸ்லோ டெலிவரி பவுலர்னா யஷ் தாக்கூர் அஸ் another பேக்கப் ஃபார் விஷாக் விஜயகுமார். அப்புறம் ஒரு யங் ஃபினிஷர்ஸ்லாம் வச்சிருக்கா. ஒரு சூரியான் ஷட்கே, ஒரு 21-year-old finisher with Mumbai, also won the Saeed Mushtaq Ali under the captaincy of Shreyas Iyer. முஷீர் கானால விளையாட முடியாது, பட் இஸ் அ வெரி குட் டேலண்ட். ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு ஸ்டீல்ஸ் வந்து வாங்கியிருக்கா. தேர் ஆர் லாட் ஆஃப் குட் எலிமெண்ட்ஸ் அபவுட் திஸ் டீம் வித் த பேட்டிங். ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸும் தே ஹவ் செலக்டட் தம் வெல். இது என்ன பிரச்சனைனா அந்த பவுலிங்ல கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி இருக்கு. லாக்கி ஃபர்குசன், ஜேவியர் பார்ட்லரால விளையாடவே முடியாது.
I think at least ஒரு 3.5-4 crores they have spent for them, which is a waste of money. அதுக்கு மேல மார்க்கோ யான்சன் வந்து as a bowler he is not going to be as effective as an Omar Zai. Omar Zai is a better death bowler also than Marco Jansen. இப்போ ஒரு பெங்களூருக்கு போய் மார்க்கோ யான்சன் கடைசியில போடணும்னா they will find it difficult. குல்தீப் சென் ஒரு வேகமா போடுற அவரும் கடைசியில போட்டா he can go for runs. வேற யாருமே இருக்க மாட்டா to bowl with Arshdeep Singh. So fast bowling la kandipa there is apart from Arshdeep Singh they have not really cracked it according to me. இந்த டீம் குவாலிஃபை பண்ணாதுன்னு நான் ஆர்சிபிக்குன்னு சொன்ன மாதிரி நான் இந்த டீம் குவாலிஃபை பண்ணாதுன்னு நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் they have got the load at batting, they have got all-rounders. இப்போ ஒரு சில டீம் ரொம்பவே சுமாரா எடுத்ததுனால the teams who are in the mid drift to in traditionally ஒரு சில ஆக்ஷன்ஸ் முன்னாடின்னு பார்த்தா இந்த டீம்ல வந்து I would have said that other teams will be better than far better than this team சொல்லியிருப்பேன். இந்த ஆக்ஷன்ல ஒரு அளவுக்கு எல்லாருமே சுமாரா எடுத்துருக்கா. ஸோ இந்த டீம் அந்த பேட்டிங் வச்சுட்டு ஐ திங்க் ஒரு 4th and 5th they will also be in competition with a team like RCB to qualify. So with the confidence that Shreyas Iyer has got of late, ஒரு 500 ரன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வாண்ட் திஸ் டீம் டு குவாலிஃபை அண்ட் ஐ ஹோப் தட் தே டு. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் இப்ப ரிஷப் பந்தை விட்டுட்டு அவருக்கு பதிலாக இப்ப KL ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் ஸ்வாப் பிளேசஸ். I thought they made decent retentions, Delhi Capitals. நான் ரசிக் சலாமையும் ரிட்டைன் பண்ணியிருப்பேன். ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் பேஸ் குறைஞ்சு போயிருந்திருக்கு. ஸ்டில் அவர் ரிட்டைன்ட் ஹிம் பிகாஸ் அவர் த ப்ரீவியஸ் சீசன். எதனால நான் பேஸ் குறைஞ்சு போயிருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன்னா நதர் ஒரு ஸ்லோ டெலிவரி பவுலர் இன் மோஹித் சர்மா தே ஹவ் பிக்ட் அப். ஸோ பவுலிங்க்கு பேக்கப் இல்லாட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட்டாக்ன்னு பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த டோர்னமெண்ட். இது எங்க கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குன்னா இந்த பேட்டிங்கை பார்த்தோம்னா KL ராகுல் டு ஓப்பன் த பேட்டிங், ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு நன்னா பஞ்சாப் கிங்ஸ் இந்த RTM சுச்சுவேஷன் they played very nicely. அவருக்கு போறான்னு தெரிஞ்சுட்டு அந்த 9 கோடிக்கு ஏத்தி விட்டா it is good from them. அந்த மாதிரி நிறைய டீமுக்கு பஞ்சாப் கிங்ஸ் இந்த RTM I thought they played their cards well. கருண் நாயர் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் இன் டொமெஸ்டிக். ஆனால் அவர் எங்கே உள்ள வர முடியும்னு எனக்கு தெரியல. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு சில மாசமா ஃபார்ம்லேயே இல்லை. அந்த SA20லையும் ஃபார்ம்ல இல்லை. அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் அந்த ஒரு மேட்ச் தான் எதுக்காக ஓப்பனிங் இறக்கி விட்டான்னு தெரியல. அது தவிர விளையாடல. ஸோ கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அபிஷேக் போரால் ஹஸ் பின் ஸ்லோலி ரைசிங் டு த ஒகேஷன். ஃபாஃப் டு பிளஸ் எங்கே போனாலும் ரன் அடிக்கிறார். அசுதோஷ் சர்மா அண்ட் சமீர் ரிஸ்வி ஆர் 2 குட் யங் பிளேயர்ஸ் தே ஹவ் பாட். அதுக்கப்புறம் அந்த ஒரு புதுசா வந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு விப்ராஜ் நிகம், ஒரு திரிபுரானா விஜய், அவாலே யங் பிளேயர்ஸ் கமிங் த்ரூ ஃப்ரம் த டொமெஸ்டிக் லீக்ஸ் தே ஹவ் ஸ்கவுட்டட் அண்ட் தே ஹவ் பாட் இன்டு த டீம். இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டிங்கை பார்த்தோம்னா இந்த 11 நான் சொல்ல போறேன். ஐ ஃபீல் இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் எஸ்பெஷலி a few individuals. அதுக்கப்புறம் does the batting have the overall strength to compete in a very good batting track like Delhi? எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த 11 பார்த்தோம்னா KL ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், ஃபாஃப் டு பிளஸி நம்பர் 3 போந்திருக்கேன். ஏன்னா ஹாரி புரூக் வந்து கடைசியில இஸ் புல்ட் அவுட் த டோர்னமெண்ட் yet again. Abhishek Porel number 4, Tristan Stubbs 5, Akshar Patel number 6, Ashutosh Sharma 7, Mitchell Starc 8, Kuldeep Yadav 9, T Natarajan 10 and Mukesh Kumar at number 11. இப்ப நான் RCBக்கு சொன்ன மாதிரி இவாலும் ஒரு ஜானி பேஸ்டோவை சைன் பண்ண பார்க்கணும். இப்ப ஜானி பேஸ்டோ இந்த டீமுக்குள்ள வந்தா ஃபாஃப் டு பிளஸியை ஓப்பனிங் இறக்கிட்டு ஜானி பேஸ்டோவை நம்பர் 3 விளையாடிடலாம். அந்த மாதிரி ஒரு சைனிங் பண்ணா ஃபாஃப் ஹாஸ் டு ஸ்டார்ட் இன் மேபி. ஏன்னா ஒரு வெறித்தனத்துல இருக்க ஒரு 40 வயசா இருந்தாலும் இஸ் மெயின்டைனிங் ஹிம்செல்ஃப் லைக் எனிதிங். எங்க போனாலும் ரன் அடிக்கிறார். வித் த பேட் இஸ் எக்ஸலிங், இந்த ஃபீல்ட் இஸ் எக்ஸலிங். அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து எவ்ரி செகண்ட் ஐ சிட் ஹிம் அவுட் ஆன் த பெஞ்ச் ஐ வில் திங்க் ஐ எம் லூசிங் சம்திங். அந்த ஒரு நெருப்பு வந்து குறைஞ்சு போகுமான்னு அந்த ஒரு பயம் வரலாம். இதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் CSK ஒரு ஃபாஃப் டு பிளஸ் வாங்கி பெஞ்ச்ல உட்காத்தி வச்சுட்டு கம்பேர்ட் வித் தட் இஃப் டெல்லி டூ இட் இஸ் டிஃபரெண்ட்.
ஏன்னா அந்த சிஎஸ்கே என்வைரன்மெண்ட் வித் மெனி பிளேயர்ஸ் டாக் அபவுட் டு சே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஃப் நாட் த பெஸ்ட் இன் ஐபிஎல்னு சொல்றா. ஃபாஃப் டு பிளஸி வந்து ஆரம்பத்தில் அவளுக்கும் விளையாடி இருந்திருக்கார். Sitting on the bench for CSK is a completely different thing than sitting on the bench for Delhi. So எனக்கு பொறுத்த வரைக்கும் he has to start in the 11 to make use of the form that he is in. Abhishek Porel, number 4, I think he has been doing well. Tristan Stubbs form ku varnu. Akshar Patel nalla vela with what he has been doing with the bat and ball, named captain also. அது நல்ல விஷயம் தான். திருப்பியும் கேஎல் ராகுல் கேப்டனா போந்தானா அவர் பேட்டிங்ல இப்பதான் he has really reached that full confidence than what we had seen before. அந்த வேர்ல்ட் கப்லேருந்து தான் the confidence has really started to increase. அதுக்கப்புறம் கேப்டன்சி டிசிஷன்ஸ்ல ஐ தாட் நிறைய தடவை அவர் எல்எஸ்டிக்கு கேப்டன் பண்றச்சே த டிசிஷன்ஸ் வர் நாட் சோ கிரேட் அக்ராஸ் த சைக்கிள். அதனால தான் அக்ஷர் பட்டேல் ஒரு புதுசான ஒரு ஐபிஎல் கேப்டன். ஐ திங்க் இட் இஸ் a குட் டிசிஷன் ஃப்ரம் them. இப்போ இம்பாக்ட் சப்னு பார்த்தோம்னா நான் வந்து வெயிட் பண்ணி போடுவேன். இப்போ வந்து பேட்டிங்ல அவ்வளோ விக்கெட் போலன்னா they still manage to get to at least at 190 200 நான் ஒரு மோஹித் சர்மா இன்னொரு ஒரு பவுலிங் அஷூரன்ஸா வச்சுப்பேன். இல்லைன்னா இஃப் தேர் லூசிங் விக்கெட் யூ நீட் another இம்பாக்ட் சப்னா இருக்கிறதுலே இந்த 5 bowler இருக்கா. இந்த 5 bowlerல ஒன் ஆஃப் them நாட் bowling their full quota is very rare. ஸோ ஒரு சமீர் ரிஸ்வியும் எடுத்துன்னு வரலாம். ஸோ அந்த இதில் they have got it covered. இன்னொரு ஒரு என்ன பிரச்சனைனா இந்த டீமுக்கு வெளியில இருக்கிற ஆளை பார்த்தா மாத்தவே முடியாது. டானவன் ஃபெரேரியா வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஃபினிஷிங் கிக் கொடுக்கிற ஒரு பிளேயர் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு ஒரு பேக்கப்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா அக்ஷர் பட்டேல் நம்பர் 5க்கு போகணும். அதுக்கப்புறமா அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி இவாளை வச்சு யூ ஹேவ் டு ரிலை தேர் வெரி குட் பிளேயர்ஸ். But compared to the finishing core of other teams in a league like IPL, especially இப்போ ஜானி பேஸ்டோ உடனே சைன் பண்ணாத ஃபாஃப் டு பிளஸி அவுட் ஆஃப் பொசிஷன் அட் நம்பர் 3னா இந்த பேட்டிங் நேரத்தில் கொஞ்சம் ஒரு குழப்பம் வர ஆரம்பிக்கிறது. ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ட்ராப் பண்ண மாட்டா. ஆனால் டோனவன் ஃபெரேரியா இஸ் த பேக்கப் ஃபார் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இன் திஸ் டீம். ஏன்னா அவர் டாப் ஆர்டரில் விளையாட முடியாது. அப்போ எனக்கு புரியவே புரியாத விஷயம் வந்து எல்எஸ்ஜியில் பார்த்தோம் கேஎல் ராகுல் கேப்டனா இருந்தார். உடனே துஷ்மந்தா சமீராவை எடுத்துன்னு வந்தா அவர் அந்த ஒரு வருஷம் 2022 நன்னா போட்டார். அதை தவிர அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் விளையாடினதே கிடையாது. நிறையா என்ன சொல்றது, இப்பெல்லாம் அவர் நிறையா டோர்னமெண்ட் விளையாடினதே கிடையாது பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வேகமா போடுவார், யூ கேன் மூவ் த பால் அப் ஃப்ரண்ட். கடைசியில போடுறச்சே செமாடி வாங்க. அந்த 260 சேஸ் எதனால பஞ்சாப் பண்ணர்னா இவர் வந்து முதல்ல வந்து 40 ரன் கொடுத்தார் 3 ஓவர்ல. எதுக்காக விளையாடினானே எனக்கு தெரியல. ஸோ ஐ ரியலி டு நாட் திங்க் இட் இஸ் அ குட் பேக்கப். அவர் இன்ஜுரி போன வேற. அதனால நான் நிறைய டீமுக்கு இப்படி சொல்லியிருந்திருக்கேன். ஆடம் மில்ன், ஒட்டினியல் பாட்மேன், ஒன் ஆஃப் தீஸ் டூ இஃப் தே கேன் சைன் he will be a better backup for மிச்சல் ஸ்டார்க்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன் பவுலிங் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க்கு போன சீசன் கேவலமா போந்தார். இப்பயும் ஒரு பழைய ஸ்டார்க்கு கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் திஸ் மே பி கான்ட்ரவர்ஷியல் வாட் ஐ எம் கோயிங் டு சே. அந்த 2015க்கு அப்புறமா நான் அந்த பழைய மிச்சல் ஸ்டார்க்கை பார்க்கல. 2019 வந்து அந்த வேர்ல்ட் கப்ல அவரோட கிளாஸ்னால he took all those wickets. அதை தவிர அந்த 2015 இந்த ஒரு பயமுறுத்துற ஸ்டார்க்கை நான் பார்த்துருக்கேன்னா நான் பார்த்தது கிடையாது. அப்படி சொன்னாலும் இஸ் அ கண்டெம்பரரி T20 பவுலர், ஒயிட் பால் பவுலர். he can strike up front, வேகமா போடுவார். கடைசியிலையும் யார்கர் சொருக முடியும். பழைய ஸ்டார்க்கு கிடையாது. But I hope that he goes well for this team. He will be a main ஒரு பயமுறுத்துற ஒரு strike bowler for this team. 2 quality spinners in the middle, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். எந்த நாள்லையும் 8 ஓவர் போட்டுருவா. டி நட்ராஜன், I'm very happy for that he has got this kind of bid. It shows the value that he has got in IPL. சன்ரைசர்ஸ்க்கு ஒரு கஷ்டமான ஓவர் தான் போட்டு இப்போ ஐம் வெரி ஹாப்பி தட் he has got this gig. முகேஷ் குமார் வந்து ஆரம்பத்தையும் போட முடியும், கடைசியிலையும் போட முடியும். ஒரு வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர். கரெக்டாக அவர் திருப்பி வாங்கினார். ஸோ அந்த ஸ்குவாரை பார்த்தேன்னா ஜானி பேர்ஸ்டோ உள்ள வந்துட்டார்னா அண்ட் ஃபாஃப் டு பிளஸி ஓப்பனிங்னு பார்த்தோம்னா தென் ஐ திங்க் திங்ஸ் லுக் மச் பெட்டர்.
ஏன்னா வெளியில வந்து பவுலிங்க்கும் பேக்கப் கிடையாது, பேட்டிங்க்கும் பேக்கப் கிடையாது. இந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு வெரி அன்ப்ரூவன் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் எல்லா மேட்சும் விளையாட போறார். And apart from him, there is not really someone from an all-round perspective who will play too much into things. ஏன்னா 5 ஃப்ரண்ட் லைன் bowler, அதுக்கப்புறம் சமீர் இஸ்லியூ, இம்பாக்ட் சபிர்கர், us with மோஹித் சர்மானா I don't think they will play too much of a part. ஆனாலும் பேட்டிங்ல பேக்கப் கிடையாது, பவுலிங்கும் பேக்கப் கிடையாது. இந்த டீம் வந்து டிஸ்பைட் they have got some reputed players, I think அந்த பேட்டிங் வீக்னஸ்னால தே மே ஸ்ட்ரகிள் டு குவாலிஃபை ஃபார் த பிளேஆர்ஸ். அவளோட பெஸ்ட் சான்ஸ் என்னன்னா அந்த ஜானி பேர்ஸ்டோவை சைன் பண்ணி நம்பர் 3 விளையாடிடணும். அதை பண்ணலைதான் ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் டீம் வில் குவாலிஃபை, பட் லெட்ஸ் see how they go. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்க்கு எல்லாம் அனுப்புங்க. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச் யூ.